தினமும் காலையில் எழுந்திருக்கும் போது வண்டிகளோட இரைச்சல் சத்தம் இல்லாமல் டிராஃபிக் ஜாமில் சிக்காமல் காதை கிழிகிற அளவுக்கு ஆறு சத்தம் கேட்காம ஒரு நாள் விடிஞ்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறது இந்த காலத்தில் சாத்தியமானு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த பூமியில் நிஜமாவே அப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? முழுசா வீடியோ பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெதர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய டியூத்ரோன் அப்படிங்கிற அழகான கிராமம் தான் இது. இந்த ஊரில் ரோடே கிடையாது. நீங்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, சொந்தமாக கார் அல்லது பைக் வச்சுருந்தாலும் சரி, அதை ஊருக்கு வெளியே தான் நிறுத்திட்டு வரணும். அப்படின்னா மக்கள் எப்படி ஸ்கூலுக்கு வேலைக்கும் போவாங்கன்னு கேட்குறீங்களா? படகுகளில் தான் போய் ஆகணும். இந்த கிராமம் முழுவதும் வெறும் தண்ணீர் கால்வாய்களால் மட்டுமே இணைச்சிருக்காங்க. வீடுகளுக்கு இடையே அழகான நீரோடைகளும் அதை கிராஸ் பண்ண 170க்கும் மேற்பட்ட பழமையான சிறிய மரப்பலக்கல் போட்ட போட்டுகள் மட்டும்தான் இருக்கும். இங்கே பயன்படுத்தக்கூடிய படகுகள் கூட சாதாரணமானது கிடையாதுங்க. அதுக்கு பேரு விஸ்பர் போட்ஸ், அதாவது முணுமுணுக்கும் படகுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வகையான போட்டுகளுக்கு ஏன் இந்த பேருன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். அதாவது என்ஜினில் சத்தமே வராமல் இருக்கிற மாதிரி பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட எலக்ட்ரிக் மோட்டார்களை தான் பயன்படுத்துறதால தான் இந்த பேர் வந்திருக்கு. ஒரு சின்ன இரைச்சல் சத்தம் கூட உங்கள் காதுக்கு கேட்காதுன்னா பார்த்துக்குங்க. குயில்களின் சத்தமும் இயற்கை எண்ணெயின் தாலாட்டும் மட்டுமே நீங்கள் கேட்க முடியும். தபால்காரர் கூட இந்த ஊருக்கு படகுல தான் வந்து கடிதங்களை கொடுத்துட்டு போகணும். அது மட்டும் இல்லை, குளிர்காலத்தில் இந்த கால்வாய்கள் எல்லாம் உறைஞ்சி போய் பனிக்கட்டியாக மாறும்போது மக்கள் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணி தான் பயணம் பண்ணுவாங்களாம். கேட்குறதுக்கு ஏதோ ஹாலிவுட் விசித்திர உலகத்தை போட பார்க்குறது மாதிரி இல்லை. விஷம் கலந்த காற்றும் இயந்திரத்தரமான சத்தமும் நிறைஞ்ச நம்ம நகர வாழ்க்கைக்கு மத்தியில் டியூத்ரோன் கிராமம் ஒரு பூலோக சொர்க்கம்னே சொல்லலாம். இயற்கையோடு இணைஞ்சி வாழும் இந்த மக்களோட அமைதியான வாழ்க்கை உண்மையிலேயே நம்மளை பொறாமப்பட வைக்குதில்ல. டிராஃபிக் சத்தம் எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு ஊரில் ஒரு வாரம் வாழ வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் யார் கூட போவீங்க? கமெண்டில் அவங்களை டேக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.